நான் முருங்கைக்காய் பல்ப்பும் நம்ம மரத்தில் நிறைய முருங்கைக்காய், இது முருங்கைக்காய் சீசன். அதனால் நிறைய முருங்கைக்காய் காய்ச்சது. ப்ளஸ் தக்காளியுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கிலோ வந்து 10 ரூபாய்ன்னு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ ரெண்டுமே இருந்ததா, ரெண்டையும் போட்டு நான் ஒரு பிக்கிள் செஞ்சுக்கிறேன். தக்காளி வந்து பிக்கிள் செய்யலாம், சாஸு, கெச்சப்பு, அப்புறம் வந்து தொக்கு இதெல்லாம் செய்யலாம். ஒன்றுமே செய்ய தெரியலனா கூட தக்காளி இப்படி சீப்பாக விற்கும்போது நம்ம வாங்கி அதை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி கொஞ்சம் ஆயில் ஊற்றி, நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் ஊற்றி, பட் செக் ஆயில் ஐ ப்ரிஃபர், அது நான் சஜஸ்ட்டும் அதை தான் பண்ணுறேன். நான் நல்லெண்ணெய், மோஸ்ட்லி நல்லெண்ணெய் அதில் நீங்கள் போட்டு நல்லா சாட்டை பண்ணி அதை வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நீங்கள் எடுத்து கொஞ்சம் கூல் பண்ண பின்னாடி நீங்கள் ஆல்ரெடியாக நம்ம பின்னாடி கண்டெய்னர்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தங்க ரேட்டுக்கு போகும்ல தக்காளி, அப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கூப் எடுத்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நல்லா வத்திரும் வேறையா, ஒரு ஸ்கூப் போதும் நம்மளுக்கு சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ அதை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. நான் பண்ண அந்த ரெசிபி நாளைக்கு நான் போடுறேன். ஆக்சுவலாக அது ஒரு ஆர்டரு, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆர்கானிக் இது இப்போ ஷாப் வச்சுக்கிறாங்க. அது பேச்சருக்காக பண்ணது. 10 கிலோ பெரிய அண்டி வச்சு பண்ணிக்கிறேன். சரி, பெரிய இது அது 1 ஹவர் ஆகிடும், அது போட முடியாது. அதனால் நான் ட்ரிம் பண்ணிவிட்டு நான் ரெசிபி போடுறேன். டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய். Take care.